بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவின் பேரருளால் ஹஜ்ஜுடைய மாதங்கள் தொடங்கி இருக்கிறது. உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய வணக்கத்திற்காக இன்னும் சில தினங்களில் புனித நகரை நோக்கி பயணம் செய்ய இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த அமலை வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்விற்காக ஹஜ் உம்ராவை பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஹஜ் உம்ராவுடைய வணக்கம் அதில் சில சிரமங்கள் உண்டு என்பதால் தான் அதை பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் பல்வேறு தத்துவங்கள் மறைந்திருக்கும். தொழுகையை கூறுகின்ற பொழுது கூட தொழுங்கள் என்று சொல்லாது, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்லும். அதற்கு காரணம், என்றாவது ஒரு நாள் தொழுவது, எப்பொழுதாவது தொழுவது என்று இல்லாமல், அல்லது பெருநாள் தொழுகையாளியோ ஜும்மா தொழுகையாளியோ மட்டும் இருந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் இந்த தொழுகையை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்பதால் தான் தொழுகையை நிறைநிறுத்துங்கள் என்ற வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே போன்றுதான் ஹஜ்ஜை செய்யுங்கள் என்று சொல்லாமல் ஹஜ்ஜை நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று சொல்வது, ஒரு இடத்தில் வசதி வந்துவிட்டால் ஹஜ்ஜு செய்யலாம் என்ற எண்ணம் மட்டும் வந்தால் போதாது, அதை நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும், பயண ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அங்கும் பல்வேறு சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமங்களை ஏற்று ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அதனுடைய சட்டங்களை பேணி முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றுவது என்பது எளிமையானது அல்ல, அதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கும் என்பது அதன் பொருள். அல்லாஹின் பேரொருளால் இன்று ஹஜ்ஜுடைய வணக்கம் ஓரளவு பயணங்கள் எளிதாக இருக்கின்றன. ஒரு காலம் இருந்தது மக்கள் நடந்தே ஹஜ்ஜுடைய பயணத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அடுத்து தங்களுடைய கோவேறு கழுதைகள் அல்லது குதிரைகள் ஒட்டகங்களில் சவாரி செய்து பயணத்தை நிறைவேற்ற வேண்டும். கடல் தாண்டி செல்ல வேண்டியவர்கள் கப்பலிலோ அல்லது படகுகளின் மூலமாக தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு சிரமங்களை தாங்கியே செய்திருக்கிறார்கள். கப்பலில் செல்வதற்கு ஏறக்குறைய 1 மாதம் பயண தூரம் ஆகும் என சொல்லப்படும். இந்தியாவிலிருந்து கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கப்பலுடைய பயணத்தின் வழியாக ஹஜ்ஜுடைய அந்த வணக்கத்தை நிறைவேற்றியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் உண்டு. அதற்காக அவர்கள் பயணத்திற்கான காலம் என்பது ஏறக்குறைய குறைந்தபட்சம் 3 மாதங்கள் ஆகும் என சொல்லப்படும். இன்று அத்தகைய நிலை இல்லை. ஒரு 15-20 நாட்களில் கூட அந்த வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு திரும்புகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இங்கிருந்து எங்க இருந்தாலும் பாம்பே போகணும், அங்கே 2-3 நாள் தங்கி இருக்கணும். ஒருத்தர் ஊர்ல இருப்பார், அவர் சென்னைக்கு வரணும், சென்னையில அதுக்கடுத்து பாம்பே போகணும், பாம்பேல சில தினங்கள் தங்கி இருக்கணும். அதற்கு அடுத்து அவர்கள் கப்பல் ஏறணும். கப்பல் 15-20 தினங்கள் பயணம் செய்து ஜித்தாவில் இருக்கும்.
ஜித்தாவில் இருந்து அவங்க பயணம் மக்கா போய் சேர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் சொல்லப்படுது. அப்படியெல்லாம் சிரமங்கள் இருந்தது. அல்லாஹின் பேரொருளால் இன்று அந்த சிரமங்கள் குறைந்திருக்கின்றன. அல்லது எதிர்பாராத சில சிரமங்கள் ஏற்படும். ஒரு தடவை ஸ்பெயின்ல இருந்து வந்த கப்பல் ஸ்பெயின்ல இருந்து ஜித்தாவுக்கு 1 மாசத்துல வந்துருச்சு. ஆனா திரும்ப ஜித்தா டு ஸ்பெயின் போகும்போது 6 மாசம் ஆச்சுன்னு சொல்லப்படுது. அதனால தான் ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு வருகின்ற பொழுது அது எஹ்ராமுடைய ட்ரெஸ் இருக்கு, அதை ஒரு கஃனுடைய போன்று மக்கள் ஒரு மீளா பயணத்திற்கு செல்வதை போன்று சொல்லிவிட்டு வருவார்கள் என்பதெல்லாம் இது போன்ற சூழலில் ஏற்பட்ட நிலை. இன்று இவ்வளவு வசதிகள் வந்துவிட்டாலும் கூட எதிர்பாராத பல்வேறு காரணங்களால் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற முடியாத நிலையும் ஏற்படுகிறது. அல்லாஹின் பேரருளால் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகின்றார்கள். இந்த ஆண்டு இந்தியாவிற்கான கோட்டா ஏறக்குறைய 1.25 லட்சம் கோட்டா இருந்தது. 1.25 லட்சம் பேர் ஹஜ்ஜி கமிட்டி வழியாக தங்களுடைய பயணத்தை இறுதி செய்திருக்கிறார்கள். அல்லாஹின் கிருபையினால் அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அவனுடைய பயணம் அல்லாஹ் ஆசானாக்குவான், போயிட்டு வருவாங்க. ஏறக்குறைய 50,000க்கு மேற்பட்ட ஹாஜிகள் இந்தியாவிலிருந்து பிரைவேட் டூர்ஸ் வழியாக, டிராவல்ஸ் ஏற்பாட்டர்கள் வழியாக ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதாக இருந்தது. இப்பொழுது அவர்களில் ஏறக்குறைய 80% பேருக்கு மேல் பிரச்சனை இருக்கிறது. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவது எல்லோருக்கும் எந்த அளவிற்கு தெரியும் என்று தெரியவில்லை. அதற்கு உண்மையான காரணம் ஒவ்வொருவரும் ஒரு காரணத்தை சொல்கின்ற நிலை. ஆனால் இருந்தாலும் ஏறக்குறைய அரசு ஹஜ்ஜுடைய ஏற்பாட்டாளர்களுடைய அரசு அதிகாரிகளுடைய ஒரு போதிய ஒரு சரியான முறையான செயல்பாடுகளில் குறைவு இருக்கிறதோ அதனால் தான் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு சூழல். பிரைவேட் ஏற்பாட்டாளர்கள் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அரசு என்பதால் பல்வேறு காரணங்கள் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் இன்னைக்கு ஹாஜிகள் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ரூம்ஸ் புக் பண்ணிட்டாங்க, பயண ஏற்பாட்டாளர்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. மினாவில் தங்குவதற்கான அதுக்கான பணத்தையும் கட்டணும். ஒரு ஆரம்ப காலங்களில் இவங்களே அங்கே சவுதியில முஅல்லிம்களின் வழியாக அந்த பணத்தை கட்டுவார்கள். இப்பொழுது சட்டத்தை மாற்றி அரசு சவுதி அரசு சொல்லியிருக்கு, நேரடியாக அதாவது இந்திய அரசு சொல்கிறது நீங்க அரசாங்கத்துக்கு அந்த பணத்தை கட்டிடணும், அரசாங்கம் அவர்களுக்கு தன்னுடைய தூதரகத்தின் வழியாக கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும்னு சொல்லப்பட்டது. அந்த பணத்தை எல்லோரும் கட்டிவிட்டதாகவும், ஆனால் சவுதி அரசு அதற்கு ஒரு டெட்டன் விதிச்சிருந்துச்சு. இந்த டேட்டுக்குள்ள எங்களுக்கு பணம் வரணுண்டு. அந்த டேட்டிற்குள் இங்கிருந்த அரசிடமிருந்து சவுதி அரசிற்கு அந்த பணம் போய் சேரவில்லை என்றும், எனவே டென்ட் ஒதுக்கல. இப்படி ஏறக்குறைய 50,000 பேருடைய ஹஜ்ஜுடைய பயணம் கேள்விக்குறியாயிருக்கிறது. இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு மிகப்பெரிய கவலைக்குரியதுதான். அவங்களுக்கு என்ன ஹாஜிகள் ஒரு பெரிய கற்பனையில, சந்தோஷத்துல, மகிழ்ச்சியில இருந்திருப்பாங்க. இன்று பெரும்பாலானவர்கள் பிரைவேட், அதுவும் இந்த வருஷம் ஏறக்குறைய ஹஜ் கமிட்டியுடைய ரேட்டை விட கொஞ்சம் தான் கூட இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு பல பேர் பிரைவேட்ல கொஞ்சம் காசு கூட போனாலும் பரவாயில்லன்னு புக் பண்ணவர்களும் உண்டு. இன்று அதுல கணிசமான பகுதியினர் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய செயல். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுக்கு சிறந்த பகரத்தை ரப்பு தரணும், சிறந்த ஏற்பாட்டை அல்லாஹ் செய்வானா. அவங்க கவலை இருக்கும், யார் இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் நாம் அவர்கள் நிராசையாகிவிடக்கூடாது. அல்லாஹ் பொதுவாக அதனால் தான் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுங்கள் என்ற வசனத்தை தொடர்ந்து, அது ஒரே வசனம் தான், அந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதி அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுங்கள் என்பது. அதுக்கு அடுத்த வார்த்தையே என்ன அப்படின்னு சொன்னா, ஃபயின் வஹஸிர்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, ஒருவேளை ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் தடைபட்டு விட்டால் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் வரும். அது ஹஜ்ஜுக்காக ஏஹ்ராம் கட்டியதற்கு பின்பு. ஏஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்காக ஏஹ்ராம் கட்டிட்டாங்க, புறப்பட்டுட்டாங்க. அதுக்கடுத்து அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் என்ன செய்யணும், அதிலிருந்து வெளியேறுவதற்கு சட்டங்களை சொல்கிறது மார்க்கம். ஆனால் இன்று ஹாஜிகள் இன்னும் ஏஹ்ராம் கட்டல, அதற்கான அந்த சூழல் இல்லை.
அதனால் அவர்கள் அல்லாஹ் பொறுமையாக்க வேண்டும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தடைகள் பொதுவாக ஹஜ்ஜுடைய வணக்கத்திற்கு சில காலகட்டங்களில் தடைகள் ஏற்படும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 சஹாபாக்களோடு உம்ராவை நிறைவேற்றுவதற்காக ஹுதைபியா மக்காவிலிருந்து ஏறக்குறைய ஒரு 15-16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஹுதைபியா இடம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஆண்டு உம்ராவை நிறைவேற்ற முடியவில்லை, நிறைவேற்றல. திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. வரலாறுகளில் எல்லாம் நாம் படித்திருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி திரும்ப மக்காவிற்கு மதீனாவிற்கு சென்று விட்டார்கள். அடுத்த ஆண்டு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு உம்ராவிற்காக வந்தார்கள், உம்ரா செய்தார்கள். 8ஆம் ஆண்டு அல்லாஹ் மக்காவை அவருடைய கரத்திலேயே கொடுத்தான். ஆட்சியாளர்களாக மக்காவிற்கு வந்தார்கள். ஆதலால் ஒரு நிர்பந்தமான சூழலில் ஏற்பட்டது. இது ஹாஜிகள் அவர்களுடைய குற்றம் அல்ல, நாம் அவர்களை குற்றமாக பார்க்கவும் முடியாது. ஏனெனில் அல்லாஹ் அவர்களுடைய நிய்யத்தை பார்க்கிறான். அந்த உயர்ந்த நிய்யத்திற்காக மிக உயர்வான கூலி அவர்களுக்கு வழங்கப்படும். ஜுனைதுல் சில சமயங்கள்ல நாம் ஒரு வணக்கத்தை நிய்யத்து செய்து அதை நிறைவேற்ற முடியாமல் போனால் செய்த நன்மை கிடைக்கும் என்று செய்த நன்மை கிடைக்கும் கண்டிப்பாக. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு மனம் ஒன்றை பார்க்கின்றார்கள். குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுடைய ஒரு நபர் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. ஒரு செப்பல் தைக்கக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளி, அவருடைய ஹஜ்ஜை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் ஒரு மனம் ஒன்றை பார்க்கிறார்கள். ஆச்சரியப்படுறாங்க. அவரை தேடி கண்டுபிடிச்சு அவரை சந்திக்க போனாங்க. கடைசியில் அவரை பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் சொன்னாரு, நான் ஹஜ்ஜுக்கே போகலையேன்னு சொன்னார். நான் ஹஜ்ஜுக்கே போகலையே அப்படிங்கிறார். இவங்களுக்கு புரியல, தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்ப அதுக்கடுத்து அவர் சொன்னாரு, நான் ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நீண்ட நாள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன், அதற்காக பணம் சேமித்து வைத்திருக்கிறேன். இந்த ஆண்டு செல்ல வேண்டும் என்ற முடிவும் செய்திருந்தேன், அதற்கான பணமும் என்னிடத்தில் இருந்தது. அப்பொழுது தற்செயலாக ஒரு நாள் என்னுடைய பையன் வந்து அழுதுகிட்டே வந்தாரு. அப்பா, நான் பக்கத்து வீட்டுல எல்லாரும் கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் போனேன், எனக்கு கொடுக்கல, என்னை விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னார். என் பையன் சொன்னார், நான் அந்த என் அண்டை வீட்டாரிடத்துல போய் கேட்கின்றேன், அவங்கள போய் பார்க்கிறேன், என்ன நடந்திருக்கும், அவங்க அப்படிப்பட்ட ஆள்கை இல்லையே அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அவங்கள போய் நான் பார்த்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, சகோதரரே, நாங்கள் நீண்ட நாட்களாக பசியில் வாடினோம், கடுமையான பசி, வறுமையின் உச்சம், சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேலேயும் நம்ம இது பண்ண முடியாது, மௌத்தாயிரோங்கிற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டது. அப்பொழுது இறந்து விட்ட ஒரு ஆடு எங்களுக்கு கிடைத்தது, இதையாவது சாப்பிட்டு நம்ம உயிர் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அப்பதான் உங்க பிள்ளை வந்தாங்க, அது உங்க பிள்ளைக்கு ஜாயிஸ் இல்லை, ஹராமாச்சு அல்லவா, அதனால் தான் நாங்கள் அனுப்பிவிட்டோம், தவறாக நினைக்க வேண்டாம் என்று சொல்ல, அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி அந்த சகோதரர் கவலைப்படுகிறார். என் அண்டை வீட்டார் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றார்களா, இவ்வளவு சிரமத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் எப்படி உதவாமல் இருக்க முடியும் என்று கருதிவிட்டு நான் ஹஜ்ஜிற்காக வைத்திருந்த பணத்தை அவருக்கு நான் கொடுத்து விட்டேன், என் ஏழை சகோதரர்களுக்கு நான் வழங்கிவிட்டேன், இதுதான் நான் செய்தது என சொல்ல ஹஸரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தஆலாவிற்காக இஹ்லாஸோடு இவர்கள் செய்த உதவியினால் அல்லாஹ் இவர்கள் ஹஜ்ஜு செய்யவில்லைதான், ஆனாலும் ஹஜ்ஜு செய்ததற்கான நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிவிட்டான் என்று சொன்னார். முஃமின்களே, இதை போன்று அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு உதவி கிடைக்கும், அதில் இருவேறு கருத்து இல்லை. ஆனால் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள் திட்டமிட்டு அவர்களுடைய கவனக்குறைவினால் இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருக்குமானால் இது போன்றவர்களை அந்த போன்ற முக்கிய பணிகளை செய்வதிலிருந்து அல்லாஹ் தடை செய்வானாக. அல்லது இவர்கள் திட்டமிட்டு தவறிழைத்திருப்பார்களே ஆனால், ஏன்னா டைரக்டா சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்டைரக்டா நிர்வாக சிக்கலை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட அனுமதிக்கப்பட்ட ஹாஜிகளில் 1/3 அவங்க ஹஜ்ஜி செய்ய முடியாத ஒரு சூழலை திட்டமிட்டு ஏற்படுத்தி இருப்பார்களே ஆனால் அதற்கான கூலியை அல்லாஹ் தான் அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஏன்னு சொன்னா, ஹாஜிகளை தடை செய்வது என்பது சாதாரணமான குற்றம் அல்ல. சிலுவை யுத்தத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 90 ஆண்டுகள் பலஸ்தீனத்தை சிலுவை யுத்தக்காரர்கள் கைப்பற்றி இருந்தார்கள். அந்த நேரத்துல ஒரு கட்டத்துல ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு கூட தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஈஜிப்டை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு மனசுல ஒரு மிகப்பெரிய கவலை ஏற்படுகிறது, என்ன இவங்க இவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே என்று. ஆனா ஆக்சுவலி அவங்க மிகுந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்.
உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்கிறார்கள். துஆ செய்றாங்க. ஈஜிப்டுடைய அரசராக இருந்த சலாவுத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹ் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு நீ சுகத்தை கொடுக்க வேண்டும், எனக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், ஹாஜிகளுக்கு இடையூறு செய்வர்களை நான் விரட்டி பைத்துல் முகத்தஸை மீட்க வேண்டும் என்று அவர்கள் சபதம் செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்தான். அதே போன்று அந்த சிலுவையிட்டக்காரர்களோடு போர் தொடுத்து அவர்களை துரத்தி அடித்து மீண்டும் பைத்துல் முகத்தஸை தங்களுடைய ஆளுமைக்குள் கொண்டு வந்தார்கள் என்பதுதான் வரலாறு. சகோதரர்களே, ஆதலால் இது ஒரு மிகப்பெரிய தவறு. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க அரசு எளிதாக யார் மீதாவது பழியை போடலாம். ஏற்பாட்டாளர்கள் பணத்தை லேட்டா கட்டினாங்க. ஏற்பாட்டாளர்களுடைய நிலையோ உண்மையை சொல்ல முடியாத நிலை, நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுதானே இன்றைய இந்தியாவின் நிலை. அவங்க இல்ல நாங்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டோம், இவங்க தான் வேணும்னு அனுப்பலைன்னு சொன்னா பிரச்சனை வரும். அதுக்கு பயந்துகிட்டே அமைதியா இருக்கிறாங்க. எப்படியாவது அமைதியாக இருந்தாவது ஏதாவது ஒன்று நல்லது நடந்து விடாதா, ஏதாவது அனுப்பிட மாட்டாங்களா அங்கு பேசி என்ற ஒரு நிலை இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜில் எத்தகைய தடையும் ஏற்படாமல் அல்லாஹ் நசீபை தரட்டும். ஒருவேளை ரப்படி நாட்ட பிரகாரம் ஏதேனும் ஹாஜியில் செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தால் அவர்கள் அல்லாஹ்விற்காக பொறுமை காத்து மீண்டும் அல்லாஹ் தங்களுக்கு அந்த நசீபை தருவான் என்ற திடமான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அவர்கள் அதற்காக ஒரு மிகுந்த வருத்தப்படுவதோ நிராசைக்குள்ளாகிவிடக் கூடாது. சராசரி பொதுமக்கள் அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவங்களுக்கு துஆ செய்யணும், ஆறுதல் சொல்லணுமே தவிர இவங்களுக்கெல்லாம் எப்படி நசீபாங்கிற மாதிரியான ஒரு தொனி நம்மிடத்தில் இருக்குமானால், ஒரு பார்வை பேச்சு நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் மிக மட்டரகமானவர்கள் என்ற அர்த்தம். ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய மனதை நாம் வேதனைப்படுத்தியதாக மாறிவிடும். அதுபோன்ற தவறுகளை நாம் ஒருபோதும் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் ஒவ்வொரு வருடத்திலும் ஹாஜிகளுக்கு எத்தகைய சிரமம் இல்லாமல் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றும் நசீபை அல்லாஹ் தருவானாக. கண்ணியத்திற்குரிய மோமின்களே, இன்று நான் இந்த ஜுமாவில் 2 தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் விரும்பினேன். ஒன்று, ஹாஜிகளுடைய இந்த ஹஜ்ஜுடைய நிலை, நம்ம எல்லாரும் துஆ செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இரண்டாவதாக, திருமணத்தின் மூலமாக இணையக்கூடிய தம்பதிகள், பொதுவாக ஒரு காலம் இருந்துச்சு, பிரச்சனைகள் குறைவாக இருந்துச்சு. நிக்கா நடக்கும், சந்தோஷமா இருப்பாங்க, குழந்தை குட்டிகள், அது மாதிரி வாழ்க்கை போகும். எங்காவது ஒரு கட்டத்துல யாராவது ஒரு இடத்துல 100க்கு 1, 1000ல் 1 எங்கேயாவது இடிக்கும். சில பிரச்சனைகள் தலாக்கு அப்படின்னு வரலாம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அப்படியே ரேஷியோ தலைகீழாக மாறி இருப்பதை போன்றது ஒரு நிலை. நன்றாக ஆரோக்கியமாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. பிரச்சனைகள் சிக்கி தவிப்பவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கு. இது ஒரு மிகுந்த கவலைக்குரிய செய்தி. குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் எல்லா கட்டத்திலும் பிரச்சனைக்குள்ளாக வேண்டியது இருக்கும். குடும்ப வாழ்வுல சொந்த மனைவி மக்களுக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு உடன்பாடு இல்லை, முஹப்பத் இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லாத்திலையும் பாதிப்பு வரும். படிப்புல பாதிப்பு வரும், பணியில பாதிப்பு வரும், எதுலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, நிறைய பிரச்சனைகள் வரும். அதே போன்ற ஒரு பெண்ணுடைய நிலையும் அதுதான். இது இயல்பானது. அதனாலதான் இப்லீஸ் தன்னுடைய பட்டாளம் ஷைத்தான்களை நீங்க யார் யாரு என்ன பண்ணீங்க அப்படின்னு விசாரிக்கிற நேரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஒருத்தனை தொழுகையை தடுத்துட்டேன், ஒருத்தன் சொல்லுவான் நான் நோன்பை தடுத்துட்டேன், அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஒருத்தன் சொல்லுவான் நான் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்திட்டேன், சண்டையை உருவாக்கிட்டேன். அப்ப சொல்லுவான் இப்லீஸ், சபாஷ், நீ தான் பெட்டர் கேண்டிடேட், இருக்கிறதுலேயே அற்புதமான நபர் நீ தான் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னு சொன்னா அங்கு பிரச்சனை, மற்ற இடங்கள்ல பிரச்சனைன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும், டக்குன்னு சரியாயிரும். இங்க பிரச்சனைன்னு சொன்னா அது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிறப்பிடமாக மாறிவிடும் என்பதால் தான் நிறைய அதுவும் மஸ்ஜிதுகள்ல இமாம்கள் பொறுப்பாளர்களாக இருப்பவர்கள் அவங்களுக்கு நிறைய பிராக்டிக்கலா தெரியுது, நிறைய பிரச்சனைகள் வருது. நிக்கா முடிஞ்சு 2 மாசத்துல 3 மாசத்துல 4 மாசம் 6 மாசத்துல நிறைய பிரச்சனைகளை வருகிறது. சில சமயங்கள்ல ரேரா நியாயமான காரணங்கள் இருக்கு, அதிகமாக நியாயமே இல்லாத காரணங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்காகவா அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் இருக்கிறது. சகோதரர்களே, இதற்கான காரணங்கள் நம்ம ஆய்வு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக சில நுட்பமான விஷயங்களில் கவனக்குறைவு ஏற்படுவது அது குடும்ப வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சீர்குலைவை ஏற்படுத்தி விடுகிறது என்பது உண்மை. சில விஷயங்கள் கவனம் செலுத்தித்தான் ஆகணும். ஒரு ஆண் பொதுவாக கணவனோ மனைவியோ எதிர்த்தரப்புடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட தெரிகிறது இல்லை. ஒரு ஆண் என்றா அவன் எப்படி இருப்பான்,
அவனுடைய நேச்சர் எப்படி இருக்கும், அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும். இயல்பாக ஒரு ஆணுக்கான ஒரு நியதி இருக்கு. எல்லாரும் ஆணும் பெண் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. ஒரு பெண்ணுன்னு சொன்னா அதே போல நம்ம பெண்களை பத்தி புரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்கும், இயல்பு எப்படி இருக்கும், எதை பத்தியும் நாமும் கண்டுக்கிறது இல்லை. இது இப்போ ஒரு பெண், இப்ப நம்மளாவது நம்ம வீட்டுல இருக்கிறோம், ஒரு பெண் தன்னுடைய சொந்த வீடு, பிறந்த வீட்டை விட்டு வருகிறார், பெற்றோர்களை விட்டு வருகிறார், பழைய சுற்றுப்புற சூழலிலிருந்து வருகிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான். வந்து ஸ்டடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், சில மாதங்கள் ஆகும். அது அப்படித்தான் இருக்கும், அது சகஜம். ஆனா இந்த ஸ்டடி ஆகிறதுக்கு இடையிலேயே பிரச்சனைகள், அந்த கட்டம் தான் மிக, அதாவது ரொம்ப ரொம்ப குரோஷியல் பீரியடுங்கிறது அதுதான். அந்த பீரியட்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வராம பாதுகாக்கிறது கணவன் மனைவியுடைய ஒரு தரப்புடைய பொறுப்பு மட்டுமல்ல, பெற்றோர்களின் பங்களிப்பும் இருக்கு. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிரச்சனைக்கு காரணமாக அமைகிறார்கள். சில சமயத்தில் அவங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் பெருசுக விடுவதற்கு தயாராக இல்லை என்பதை போன்ற ஒரு மனநிலை எல்லாம் இருக்கிறது. இவைகள் மாற்றப்பட வேண்டும். அப்ப யதார்த்தத்தை ஒரு ஆண் தன் மனைவிக்கு பின்னாடி இத்தனை அழுத்தங்கள் இருக்கிறது, அவளை நம்ம தானே பார்க்கணும், இங்க யார் அவளுக்கு தெரிஞ்சவ, நம்ம தானே முழு பொறுப்பு என்கிற உணர்வு ஒரு ஆணுக்கு இருக்கணும். ஒரு பெண்ணை பொறுத்தவரை கணவனுடைய நிலையை யோசிக்கணும். அவனுக்கு 2 பக்கத்துல பிரச்சனை. இப்ப நம்ம மேல முகப்பத் இருக்க மாதிரி காமிச்சா அம்மா வருத்தப்படுவாங்க, அம்மா மேல முகப்பத் இருக்க மாதிரி காமிச்சா நமக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப நமக்காவது ஒரு ப்ராப்ளம் தான், இவனுக்கு 2 பக்கத்துலயும் இடி இருக்கு. அப்ப அவனுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் இன்டைரக்டா யோசிக்கணும். அப்ப நம்முடைய முகப்பத்துகளை நம்ம ரூமுக்குள்ள மட்டுமே வச்சுக்கலாம், வெளியில காமிச்சுக்கிற வேணாம். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், ஒரு எளிதான சின்ன சின்ன புரிதல்கள், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு விட்டு கொடுக்கும் நிலை. ஒரு விஷயம் வருது, ஒரு கணவன் ஒண்ணு சொல்றான், மனைவி ஒண்ணு சொல்றான், நான் சொல்றதான் கரெக்ட், நீ சொல்றதான் கரெக்ட். இது எப்படி இருக்க முடியும்? சொல்லுவாங்க 6ங்கிற நம்பரை அங்கிட்டு ஒரு ஆள் பார்த்து அவன் ஒரு நம்பர் சொல்லுவான், இங்க நாம 6ன்னு சொல்லுவான், 9ன்னு சொல்லுவான். 2 அவரோட இடத்திலிருந்து பார்த்தால் கரெக்ட் தான். 6 அப்படிங்கறத எழுதி நான் இங்க இருந்து பார்த்தா எனக்கு 6, அந்த பக்கம் இருந்து பார்த்தா 9. நான் 6ன்னு சொல்றதுல பிடிவாதமா இருக்கேன், 9ன்னு சொல்ற பிடிவாதம். 2 கரெக்டா தான் இருக்கு. அவருடைய இடத்திலிருந்து பார்த்தால் அது கரெக்ட், என்னுடைய இடத்திலிருந்து பார்த்தால் அது கரெக்ட். ஒரு சின்ன புரிதல், ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்காக நம்ம சண்டையிட்டுக் கொள்கிறோமோ என்ற ஒரு நிலை. ஆண் மரியாதையை எதிர்பார்ப்பான், ஆனா ஒரு பெண் மரியாதை எதிர்பார்க்க பச்சாதாபம், தன் மீது அன்பு காட்டப்படணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. சின்ன சின்ன புரிதல்கள் இல்லாததால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை. குறிப்பாக உதாரணத்துக்கு ரகசியங்கள் காக்கப்படாமல், அந்த நேரத்தில் ஏதாவது பேசி இவங்க இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி பூர்வமான டைம்ங்கிறதுனால நமக்கு பத்தியில என்ன ஒளிவு மறைவு இருக்கு, நீங்க என்ன பண்ணிருந்தாலும் சொல்லுங்க, நான் என்ன பண்ணாலும் சொல்றேன், இப்லீஸ் அங்கதான் ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன செய்யறது? அந்த முகபத்துல நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்துல ஏதோ சின்ன சிறு தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அத எனக்கு ஒருத்தர் லவ் லெட்டர், என்னமோ ஒண்ணு, அவ்வளவுதான் சைத்தான் உள்ள பூந்துருவான், எனக்கு ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுத்தான் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்க. அல்லது இந்த பையன் சொல்றான் நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். இப்ப அந்த நேரத்துல கேட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து இவன் எதுக்காவது நியாயமா கோவப்பட்டா கூட உனக்கு என்னையெல்லாம் பிடிக்குமா அந்த பொண்ணு, இது நேச்சர், இது இயல்பு. அல்லது அந்த பெண் இயல்பாக ஒன்றை சொல்லிவிட்டால் உன்னை பத்தி தெரியாதாம்மா இவன், அப்ப என்ன ஆகும் குடும்பம்? அப்ப இதற்கு அடிப்படை காரணம் என்ன? யாராக இருந்தாலும் என்ன பேச வேண்டுமோ அதைத்தான் பேசி இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது பொருள். இப்படி சின்ன சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளும் ஒரு யதார்த்தமான புரிதல்களும் இல்லாமை என்பது குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. அப்படி அது பிரச்சனைகளுக்கு காரணமாவதா, பிரச்சனைகள் வருவதால் முதல்ல இவன் நிம்மதி இழக்கிறான், இவனுடைய பெற்றோர்கள் நிம்மதி இழக்கிறார்கள், குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், தொழில வியாபாரத்துல மற்றதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடிகிறது இல்லை. இப்படி வகையான ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று என்று தேவையில்லாத பல்வேறு பிரச்சனைகளை அந்த குடும்பம் சந்திக்கிறது. அதுக்கு அடுத்து ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு தடவை நிக்கா நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதற்கேற்ற மறுமணம் என்று சொன்னால் இன்னும் பிரச்சனை பன்மடங்கு கூடுதலான. இது எல்லாரும் நம்ம ஒரே ஏதோ ஒரு கனவு உலகத்துல இல்ல, யதார்த்த துனியாவில தான் இருக்கிறோம். இப்படி எண்ணற்ற புதுமண தம்பதியினர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, சந்திக்கிறார்கள். பல கட்டங்களில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி தலாக்கு ஹுலா அப்படிங்கிற அளவுக்கு போயிருது. நிறைய கோர்ட்டு கச்சேரிகள் அடைய வேண்டிய நிலை இருக்கிறது. சொல்ல பத்தாததற்கு இன்றைய
அரசாங்கத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன சின்ன விஷயங்களை சாதாரணமா முடிக்கப்பட்ட காலங்கள் போய் எதுவா இருந்தாலும் கோர்ட்டுக்கு தான் போகணுங்கிற ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தமும் சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இந்த நேரம், இப்ப குடும்ப உறவுகளை பாதுகாக்க வேண்டியது தார்மீக கடமை. ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் நடந்த விஷயங்கள் இன்று சாதாரணமாக பல பெண் பிள்ளைகள் கூட கவலைப்படுறது இல்லை. எனக்கு வேணாங்க, அவன் வேணாம், அவர் எனக்கு அறவே வேணாம். என்ன காரணம்? இல்ல அதெல்லாம் வேணாம். இல்லம்மா நல்லா யோசிக்கணும். இல்ல நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இப்படிலாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார். ஒரு பெண் சில சமயங்கள்ல பெண்கள் தவறாக முடிவெடுக்கிறாங்க, ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. சில இடங்கள்ல ஆண்கள் தவறாக முடிவெடுக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. சில குடும்பங்கள்ல பெற்றோர்கள் தவறாக முடிவெடுக்கிறார்கள், பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறாங்க. சில சமயத்துல பார்த்தா இந்த ரெண்டு பேரும் பிரச்சனையாவே இருக்கும். கடைசியில ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரையும் நீங்க சரி நீங்களா உங்களுக்குள்ள பேசிட்டு வாங்கன்னு கொஞ்சம் அவகாசம் கொடுத்து இது பண்ணா கடைசி அந்த ரெண்டு பேரும் அவங்க ஒருவருக்கொருவர் அழுது கவலைப்படுகின்ற நிலை என்ன அப்படின்னு கேட்டா, கடைசி நாங்க ரெண்டு பேரும் வாழ்வதற்கு தயார். ஒரு பெண்ணுடைய அம்மா, பெண்ணு சொல்லுது எங்க அம்மா இல்ல நீ போனா அவ்வளவுதான், திருப்பி இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, வைக்கிறாங்க. ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. பல கட்டங்களில் நாமே நம் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு எதிரிகளாக மாறிவிடுகின்றோமோ என்று அஞ்சப்படுகின்ற நிலை. ஆதலால் இன்று நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பெரும்பாலும் நிக்காஹ் பொறுத்தளவுல மக்களுக்கு திருமண வாழ்க்கை என்ன அப்படிங்கறதே தெரிகிறது. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு ஒரு பெண் மாற போகிறார். நீ இனிமேல் மனைவி, இன்னொரு குடும்பத்தின் மருமகன், இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்ட நீ அம்மாண்டு ஆயிருவ. அதே போல நீ இன்று கணவன், நேற்று வரைக்கும் நீ ஜாலியா சுத்தி இருக்கலாம், இல்ல இனிமேல் நீ ஒரு பொறுப்பாளர், நீ ஒரு குடும்ப ஒரு பெண்ணுடைக்கு முழு பொறுப்பாளர், நீ கணவன், இன்னும் கொஞ்ச நாள் நீ அப்பாவாயிருவ, நீ குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை இருக்கு என்றெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா என்றோ, திருமண வாழ்க்கைண்டா என்ன அவங்க விளங்கி வச்சிருக்கிறது எல்லாமே சந்தோஷமா இருக்குங்கிறது மட்டும்தான் விளங்கி வச்சிருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷம் நீடித்து நிலைத்திருக்க வேண்டுமானால் சில புரிதல்களும் ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைந்த வாழ்க்கை வேண்டும், அது அவசியம். இது கால சூழலில் நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை. பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வெக்கப்படுவோம், இதை எப்படி சொல்றதுன்னு சொல்லி சில சமயங்களில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை கூட இருக்கத்தான் செய்கிறது. இன்னைக்கு தாம்பத்தியம் என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு கட்டத்தில் அதை பற்றி பெரிய புரிதல்கள் ரொம்ப குறைவா இருக்கும், இயல்புல இருக்கும், பெரிய அளவுல புரிதல் கம்மியா இருக்கும். அது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் போயிரும். இன்று படங்களும் நாடகங்களும் அது இது கண்ட முசீபத்துகளால் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாக இருக்கிறாங்க. ஒரு அவங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னொரு தரத்திலிருந்து கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஒரு நாடக காட்சிகளை பார்த்து விட்டோ அல்லது டிராமாக்களை பார்த்து விட்டு பிலிமை பார்த்துட்டு அது மாதிரி வாழ்க்கையில இருக்கணுங்கிற யதார்த்தம் எவ்வளவு பெரிய தவறு சகோதரர்களே. அதையும் நாம் சுட்டி காண்பிக்க வேண்டிய அவசியம், அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது. அதனால் ஜமாத் உலமா சபை தமிழகம் முழுவதும் அதற்கான சில முயற்சிகளை மேற்கொண்டோம். ஒவ்வொரு 40 மஸ்ஜிதுகள் இணைந்து நிக்காஹ் நடக்க போது குறைந்தபட்சம் எல்லாரும் பள்ளிவாசலுக்கு தான் வர்றாங்க. நம்ம தான் நிக்காஹ் நடத்தி வைக்கிறோம். மஸ்ஜிதுக்கு எப்ப அழைப்பு கொடுக்க வர்றாங்களோ, நடத்தி வைக்கிறதுக்கு நிக்கா பதிவு செய்ய வர்றாங்களோ, அவங்களுக்கு மாசத்துல ஒரு நாள் ஒரு இடத்தை முடிவு செய்து ஒவ்வொரு பள்ளியிலையும் தனித்தனியா நடத்த வேண்டிய தேவையில்லை. மாப்பிள்ளை மணமக்களுக்கு தானே நடத்துறோம். ஆதலால் ஒரு குறிப்பிட்ட பள்ளிகள் இணைந்து ஒரு இடத்தை முடிவு செய்யணும். அந்த இடத்துல மாசத்துல ஒரு நாள் ஒரு 2 hours அல்லது ஒரு 3 hours குறைந்தபட்சம் ஒரு சின்ன ஒரு கோச்சிங் அது பற்றி ஒரு அவேர்னஸ் அந்த மணமக்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறதை திட்டமாக தமிழகம் முழுவதும் நாம் அதை பரப்பினோம். பல்வேறு இடங்களில் அல்ஹம்துலில்லாஹ் செயல்பாட்டில் இருக்கிறது. எங்கு சரியான செயல்பாடு இருக்கிறதோ அங்கு பிரச்சனைகள் குறைவாகவும் இருக்கிறது அல்லாஹ்வுடைய பேருதவியினால். அதே போன்று பல்வேறு பகுதிகளில் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் நம்முடைய பகுதியை பொறுத்தவரை, சென்னை குறிப்பாக நம்முடைய பெரம்பூர் இந்த சுற்றுப்பகுதியை பொறுத்தவரை நம்முடைய மில்லத் பைத்துல் மால் சார்பாக இந்த நிகழ்விற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாதத்திற்கு ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் அங்கு மணமக்களுக்கான அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம், திருமண வாழ்க்கையை பற்றிய தெளிவுகள் அவர்களுக்கு சொல்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாசமும் நடக்கும். அது எந்தெந்த பள்ளிகளை நம்ம நிக்காக்கு நம்ம அழைப்பு கொடுக்க போறோமோ, பதிவு செய்ய போறோமோ, இன்ஷா அல்லாஹ் அவங்களே சொல்லுவாங்க இந்த இடத்துல பைத்துல் மால்ல இந்த மாதத்தை பொறுத்தவரை
இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி அசர்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் ஏறக்குறைய இஷா வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் இருக்கு. இதுல நமக்கு தெரிந்த மணமக்கள் நிக்காம எங்கோ இருந்தாலும் சரி, நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் கிஃப்ட் கொடுக்கறத விட இது மாதிரியான சில தகவல்கள் புரிதல்கள் அவர் கிடைக்கிறதுக்கு நாம் காரணமாக இருந்தால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருப்பாங்க. அதுல இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பைத்துமாலை சுற்றி இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் அனைத்திலும் பைத்துல்மா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாங்க. மாதத்தில் ஒரு முறை இந்த ஏற்பாடு செய்யப்படும். அதுல இன்ஷா அல்லாஹ் தேவைப்படும் பட்சத்தில் சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸோட தேவையான அளவிற்கு அவங்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படும் பட்சத்தில் கொடுப்பதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். ஆதலால் மஸ்ஜிதுடைய பொறுப்பாளர்கள் அவங்க என்ன செய்வாங்க, பதிவு செய்கின்ற பொழுது இப்படி ப்ரோக்ராம் இருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இது பல்வேறு நாடுகள்ல இது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸா இருக்கு. இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி வந்து சர்டிபிகேட் கொடுத்தா தான் பதிவே நடக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்பதான் தொடங்குறோங்கிறதுனால கொஞ்சம் நம்ம லிபரலா தான் போகணும். அப்படியே போகின்ற பொழுது காலப்போக்கில் நாம் அதை செய்துவிட முடியும். அது அவர்களுடைய நன்மைக்காக. இதை செய்யறதுனால நமக்கு என்ன இருக்கு, அவங்களுடைய நன்மைக்காக இந்த விஷயம். இத மஸ்ஜிதுகள் அவங்க வரக்கூடிய பதிவுகளையும் அனுப்பிடுவாங்க. நமக்கு தெரியும் பட்சத்தில் நமக்கு தெரியும்ல நிக்கா நடக்க போது இந்த நமக்கு தம்பி இங்க வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்துல கோர்ஸ் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்வதை நாம் அல்லது சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறத நாம் செய்யக்கூடிய உதவியாக கருத வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். இந்த மாதம் இன்ஷா அல்லாஹ் 27ஆம் தேதி அசரில் இருந்து இஷா வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ரோக்ராம் நமது மில்லத் பைத்துல் மால் சார்பாக நடைபெறும். ஒவ்வொரு மாசமும் நடக்கும். மஸ்ஜிதுக்கு வந்துட்டா கரெக்டா தேதி இடம் அவங்களே நம்ம பதிவு செய்யும் பொழுது அவங்களே இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுவாங்க. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த திருமண உறவின் மூலம் சிறந்த குடும்பங்கள், சிறந்த தம்பதிகள், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நிறைந்த ஒரு சமூகத்தை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. மேலும் ஹஜ்ஜு செய்யும் நசீபு பெற்றவர்களுடைய பயணத்தை லேசாக்கி அல்லாஹுடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்வானாக. யாருக்கேனும் தவிர்க்க முடியாத சூழலில் அப்படி செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமானால் அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையை கொடுத்து சிறந்த பகரத்தை வருங்காலத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. صدق الله العظيم.